நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராய் இறை திருக்குலமே, வாராய் பேருடனே, வாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் நாம் நம்முடைய இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி பலியாகும். எனவே திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுது, திருப்பலியில் குடும்பமாகவோ அல்லது தனி மனிதராகவோ வந்து கலந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் நன்றி உள்ளம் கொண்ட மனநிலையில், நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இறைவன் நம் அனைவரையும் நம்முடைய பாவக்கரையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இறை இயல்பிலிருந்து மனித இயல்பிற்கு வந்து அவருடைய உயிரை நமக்காக கொடுத்து தன்னுடைய இரத்த பலியினால் நம் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக மீட்டெடுத்துள்ளார். அந்த நிகழ்வுகளை நினைவு கூற வண்ணமாக, நினைவு கூறுகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமைந்திருப்பது தான் இந்த திருப்பலி. எனவே இந்த திருப்பலி என்பது நாம் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிகழ்வு, நன்றி பலியாகும். எனவே அனைவரும் நன்றி உள்ளத்தோடு நம் ஆண்டவர் இயேசுவுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தி இந்த பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நம் சகோதர சகோதரி உங்களிடம் நாம் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களுடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 1-15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையா யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்டவராயிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் கரிகூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் கலிகூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் கலிகூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை பெற்று கொண்டீர்கள். ஆனால் நம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு மக்களே, இன்றைய திருவழிபாடும் இன்று நாம் வாசிக்க கேட்டும் வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் எப்பேற்பட்ட மனங்களை கொண்டவர்களாக நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் ஏறெடுக்கிறோம். நாம் நமக்கு பிடித்த விதத்தில் எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவரிடம் எடுத்து வைப்பது அல்லது வேண்டிக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வார்த்தைகள் ஆண்டவருடைய மனதை கவர்ந்துவிடும். நாம் அடுக்கடுக்கான வார்த்தைகள் மூலமாகவும் கத்துவதன் மூலமாகவும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதன் மூலமாகவும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனக்காயங்களும் ஜபங்களாக எடுத்து வைக்கும் பொழுது அது அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு தவறான புரிதலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஆண்டவர் நின்று நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த தவறான புரிதல்களை களைந்துவிட்டு எது உண்மையிலேயே ஜபம், ஜபம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது இறைவனால் கேட்கப்படும் என்கின்ற மையக்கருத்தை நமக்கு அழைப்பாக கொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை தொடுவது அல்ல, மாறாக நாம் எந்த எண்ண ஓட்டத்தோடு, எந்த சிந்தனையோடு, எப்பேற்பட்ட மனநிலையோடு ஆண்டவரிடம் நாம் முழந்தாள் படியிட்டு வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அதை பொறுத்தே நம்முடைய வேண்டுதல்கள் என்பது நிறைவேற்றப்படுகிறது. நம்மில் சிலர் அதிகமாக முணுமுணுப்பதுண்டு. நான் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறேன், எல்லா நாளும் கடவுளை பிரார்த்திக்கிறேன், முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறேன், ஆனால் என்னுடைய ஜபம் ஒருபொழுதும் கேட்கப்படுவதில்லை. என்னுடைய ஜபங்கள் நான் தொடர்ந்து வேண்டியும் கேட்கப்படாததன் காரணமாக நான் ஆண்டவரின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது என்று நம்மில் பலர் முணுமுணுப்பது உண்டு. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எவ்வளவுதான் வேண்டினாலும், எப்படி முழந்தாள் படியிட்டு வணங்கி நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினாலும் கடவுள் யார் எப்படி எப்பேற்பட்ட மனநிலையோடு வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் கேட்கின்ற வேண்டுதல்கள் என்பது கொடுக்கப்படும் என்கின்ற கருத்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்கின்ற மைய கருத்தில்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையை தான் கடந்த 2-3 நாட்களாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய சகோதரரை, நம்மோடு இருக்கக்கூடியவர்களை மன்னிக்காத பொழுது, நாம் நம்முடைய சகோதரரை பகைவராய் நினைக்கின்ற பொழுது, நம்மோடு இருக்கக்கூடியவர்களை எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் நினைத்து அவர்களை ஒதுக்கி வைக்க முற்படும் பொழுது, இங்கு வந்து ஆலயத்தில் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் வேண்டுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் எப்பொழுது கேட்கப்படும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது
நம்முடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, மன்னிப்பின் பிள்ளைகளாக, இரக்கத்தின் ஊற்றின் பிள்ளைகளாக, பரிவு கொண்டவர்களாக, ஒருவரை தாழ்வாக கருதாமல் இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கின்ற பொழுது, ஒருவரை ஒருவர் அனைவரும் சமம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிற பொழுது, அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும், கேட்டே ஆகப்படும். எனவே அது கடவுளுடைய கடமையாக மாறிவிடும். நாம் நல் மனதோடு ஜபிக்கிற பொழுது அது இறைவனின் கடமையாக மாறி போகிறது. அந்த மனம் நமக்கு இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஜபம் கேட்கப்படும். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். என் மனம் அறிந்தினி உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உண்மைக்காக வாழ்ந்திடும் என்னில் நெஞ்சும் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் என்னில் நெஞ்சம் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுடைய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் அனைவரையும் நம்முடைய பாவ கரைகளிலிருந்து மீட்க வந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக வண்டிலா தாயாக எண்ணிலா, பூலோக வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. நிலையான புகழுக்குரிய புனிமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமீன்.
நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.